ரைட். இப்ப எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. திருப்பரங்குன்றத்துல மட்டும் இல்ல. தமிழ்நாடு முழுக்க குன்றுகள்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஒரு கோயில் இருக்கிற மாரி, இன்னொரு பக்கம் ஒரு தர்கா. சரி, இது தமிழ்நாடு முழுக்க நான் வந்து பாத்துருக்கேன். ஒரு நபர் வந்து என்கிட்ட கேட்டாரு, எப்படி உங்க ஊர்ல மட்டும் இப்படி இருக்குன்னு? அது சத்தியம் இல்ல, தமிழ்நாடு. அது காலங்காலமா வந்து தமிழனுக்கே உண்டான ஒரு பண்பா இருக்கு. ம். தமிழ்நாட்டினுடைய மண் அது. இந்த மண்ணுல வந்து பாத்தீங்கன்னா, அதிகமா என்னவோ முயற்சி பண்றாங்க. கொஞ்சம் நெஞ்சமான முயற்சிகள் இல்ல. ஏதாவது ஒரு வன்முறை, தீவிரவாதம், பயங்கரவாதம் அதன் மூலியமா. ஆனா இந்த மண் அதுக்கு இடம் கொடுக்கலன்னு தான் நான் சொல்றேன். ம். ஏன்னா இங்க சாதிகளா இருந்தாலும், இப்ப வந்து முக்குலத்தோர்களும் சரி, இஸ்லாமியர்களும் சரி, தேவேந்திர குல வேளாளரும் சரி, இஸ்லாமியர்களும் சரி, நாடார் சமூகமும் சரி, தென் இஸ்லாமியரும் சரி, மாவட்டங்கள்ல. ம். அதே மாரி வட மாவட்டங்கள்ல வன்னியர் சமூகமும், தலித் சமூகமும் சரி, எல்லா சமூகங்கள் கூடவும் வந்து எல்லா சமூகமும் வந்து இஸ்லாமியர்களோட நல்லா ஒன்றி உறவாடி வாழ்றாங்க. ம். அதனால தான் வந்து இந்த சூழ்ச்சிகள் இங்க பலிக்கலன்னு சொல்லுவேன் நான். புரியுதுங்களா? இந்த சூழ்ச்சிகள்லாம் பலிக்கல. இப்போ பெரியாரே வந்து நாத்திகத்தை வந்து அவர் திராவிடம்னு சொல்லி கொண்டு வந்தாலும், கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு எல்லாமே இருக்கு. தமிழ்நாட்டுல ஏன் அவருடைய பேச்சு பெரிய அளவு பேசப்பட்டதுன்னா, ஆரியத்துக்கும் தமிழுக்குமான போர் வந்து பார்த்தீங்கன்னா, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து நடக்குது. நடக்குது. அதனால தான் தமிழ்நாட்டுல வந்து பெரியார் வெற்றி பெற்றார். கேரளால வெற்றி பெற முடியல, ஆந்திரால வெற்றி பெற முடியல, கர்நாடகால வெற்றி ம். பெற முடியல. அதெல்லாம் திராவிடம் தானே. ஆமா. வெற்றி பெற முடியல. ஆனா தமிழ்நாட்டுல மாபெரும் வெற்றி பெற்றார். அப்ப இந்த மக்கள் அவரை ஏத்துக்கிட்டாங்க. அந்த நேரத்துல சொல்றேன். ம். ம். புரியுது, புரியுதுங்களா? புரியுது. அப்போ இது காரணம் வந்து தமிழுக்கும், ஆரியத்துக்கும் உண்டான போர்ன்றது சாதாரணமானது இல்ல. பல ஆண்டுகளா நடந்துட்டு இருந்து அந்த வெறுப்பின் உச்சம் தான் பெரியார் அந்த கருத்துக்களை வைக்கும்போது